ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலை 382வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லது உரையாகவும் அமையிருக்கின்றது. ஒரு நாட்டை ஆள வேண்டுமாக இருந்தால் ஒரு அரசனுக்கு அல்லது ஒரு அரசியல் தல ஜனாதிபதிக்கு எவ்வாறான திறமைகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அஞ்சாமை ஈகை அறிவுடைமை ஊக்கமுடைமை இந்த 4 பண்புகளும் குறைபடாமல் இருந்தாலே குறைபடாமல் இருப்பதே அரசனுடைய இயல்பாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டை ஆள வேண்டுமாக இருந்தால் சில பண்புகள் வேண்டும். அதாவது அந்த பண்புல அஞ்சாமை, பயப்படாமல் இருக்க வேண்டும், கொடுக்கிற தன்மை இருக்க வேண்டும், ஈகை இருக்க வேண்டும், நல்ல அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஊக்கமுடையவராக இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகளையும் கொண்டவராக இருந்தால் அந்த நாடு சிறப்பான ஒரு நாடாக, சிறப்பான அரசியலை முன்னெடுக்கின்ற, சிறந்த அரசன் ஆளுகின்ற, ஒரு தலைவர் ஆளுகின்ற நாடாக அந்த நாடு இருக்கும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற குரலுக்காக கலைஞர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், துணிவு, இரக்க சிந்தனை, அறிவாற்றல், உயர்ந்த குறிக்கோள் எட்டும் முயற்சி ஆகிய 4 பண்புகளும் அரசருக்குரிய தகுதிகளாகும் என்பதாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசருக்கு பல பண்புகள் இருக்க வேண்டும், பல திறமைகள் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த நாடு நல்லொரு நாடாக இருக்கும். அதிலே துணிவு இருக்க வேண்டும், இரக்க சிந்தனை இருக்க வேண்டும், அறிவாற்றல் இருக்க வேண்டும், உயர்ந்த நல்ல குறிக்கோளை எட்டக்கூடிய முயற்சி இருக்க வேண்டும். இந்த 4 இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டை ஆளுகின்ற அரசன் நல்லவனாக, நல்ல தகுதியுடைய அரசனாவான் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற குரலுக்காக மிகவும் விரிவான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது, வேண்டுவோர்க்கு வேண்டியதை கொடுப்பது, வருமுன் காக்கும் அறிவு, ஆபத்து வந்தபின் தளராத ஊக்கம், இந்நான்கிலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும். அதாவது அந்த நாட்டை ஆள்வோருக்கு இயல்பாக இருக்க வேண்டுமாம். ஒரு நாட்டை ஆளுகின்றவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக அநீதிக்கும் பகைவருக்கும் பயப்படாதவராக இருக்க வேண்டும், வேண்டுவோருக்கு அதாவது குடிமக்களுக்கு வேண்டும் போது வேண்டியதை சரியான நேரத்திலே கொடுப்பவராக இருக்க வேண்டும். அதாவது பகை வரும் முன்னே காத்து கொள்ளக்கூடிய முன்னறிவு இருக்க வேண்டும். அப்படி ஆபத்து வந்தாலும் அதை சரியான துணிவோடு எதிர்கொள்ளக்கூடிய திறமை இருக்க வேண்டும். இந்த 4 இருக்குமாக இருந்தால் அந்நாடு சிறந்த ஒரு நாடாக, சிறந்த ஒரு அரசியல் நாடாக, சிறந்த ஒரு தலைமைத்துவத்தின் நாடாக அந்த நாடு விளங்கும் என்பதைத்தான் சாலமன் பாப்பையுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையில் இந்த 3 உரைகளையும் பார்த்த மட்டிலே எங்களுடைய நாட்டை நாங்கள் எவ்வாறு ஆள வேண்டும், எவ்வாறு அரசியல் அதாவது தலைமைத்துவத்தை முன்னெடுக்க வேண்டும், எவ்வாறு எங்களுடைய நாட்டிலே ஆளுமை மிக்கவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பது இந்த குரல் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் 4கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.